பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். இந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். யார் யார்கிட்டெல்லாம் நீங்க மனசஞ்சலத்தோடு, யார் யார்கிட்டெல்லாம் நீங்க இருமாப்புள்ளவர்களா இருந்து ஒரு சண்டையோட யார் யார்கிட்டலாம் இருக்கீங்களோ அவங்கள்ட்ட ஒப்புரவாகுங்க. எல்லாரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள். சமாதானமா போங்க. ஆண்டவரோட பிள்ளைகள் சண்டையிடுவது ஒரு எப்படி சொல்ல, ஆண்டவரிடத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரோட சமூகத்துல காணப்படுகிற பிள்ளைகள் எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும். சண்டையிடுவது நல்லா இருக்காது. அவர் எல்லாரிடத்திலும் அன்பு செய்தது போல நீங்களும் எல்லாரோடும் அன்பா இருந்து சமாதானமா இருங்க. சமாதானமா இருப்பது மாத்திரமல்ல, பரிசுத்தம் உள்ளவர்களா இருங்க. பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவனும் தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட உறவாட முடியாது. பரிசுத்தம் கட்டாயம் அவசியம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இயேசுவை இன்னும் அறிய முடியாது. பரிசுத்தம் கட்டாயம். பரிசுத்தம் என்பது நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்பது நமக்கு அருளப்பட்ட ஒரு ஈவு. நம்ம தனிமையா இருக்கக்கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்ட ஈவு. அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாம, காயப்படுத்தாம பரிசுத்தமா இருக்க நாடுங்கள். பரிசுத்தமா இருக்க நாடுங்கள். பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம் என்கிற வாஞ்சையை உங்களுக்குள்ளாக வைங்க. இன்னும் பரிசுத்தம். பரிசுத்தத்துல மட்டும் பூரணமே கிடையாது. இன்னும் பரிசுத்தம் என்றுதான் நம்ம மூவ் பண்ணணும். இந்த வேலையில ஜெபிப்போம். தாழ்த்துகிறோம் தகப்பனே. இயேசுப்பா, இந்த நேரத்திலும் இயேசுப்பா நீர் வார்த்தையை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இயேசுப்பா, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தையின்படி இயேசுப்பா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும் தகப்பனே. இயேசுப்பா, யார் யாரெல்லாம் இந்த வீடியோவை காண்கிறார்களோ, இயேசுப்பா, யார் யாரெல்லாம் இயேசுப்பா சண்டையிட்டு இயேசுப்பா மன்னிக்கவே முடியாது என்று இருமாப்போடு இருக்கிறார்களோ, இயேசுப்பா எல்லோரோடும் சமாதானமா இருக்க சமாதானத்தின் ஆவி அவர்களுக்குள்ளாக தாங்க. இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று உம்முடைய வார்த்தையின்படி இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சமாதானத்தை எங்களுக்குள்ளாக நிரப்புங்க தகப்பனே. இயேசுப்பா, நீர் தருகிற சமாதானம் இயேசுப்பா, நீர் தருகிற சமாதானம் அது யாராலும் தர முடியாது தகப்பனே. இயேசுப்பா, உள்ளத்தை சமாதானத்தால் நிரப்புங்க. இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லோரோடும் யாவரோடும் சமாதானமா இருக்க நல்ல ஒரு புத்தியை தாங்க தகப்பனே. இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா, பரிசுத்தம் அடைய கிருபை செய்யுங்க. இயேசுப்பா, பாவ வாழ்க்கையை விட்டு விலகி இயேசுப்பா உம்மிடத்தில் திரும்பி வர பரிசுத்த ஆவியானவர் நிறைவுக்குள்ளாக நடக்க இயேசுப்பா, ஆவியானவரின் வழி நடத்துதல் மூலமாய் நடக்க பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளாக வாசம் செய்யுங்க. இயேசுப்பா, உம்மை துக்கப்படுத்தாதபடி இயேசுப்பா இன்னும் பரிசுத்தம் அடைய, இன்னும் மேலும் பரிசுத்தம் அடைய, இங்க பரிசுத்த ஜீவியத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. கர்த்தர் வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Praise the Lord. Good morning. Have a blessed day.